நைட்டி யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளாக நைட்டி போடாமல் இருந்தேன். ஆனால் அதுக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. நைட்டி போட்டால் தான் வீட்டு வேலை செய்யவே கொஞ்சம் சுறுசுறுப்பு வந்தாப்புல இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டி போடுறத கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். காலையில் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுமே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்கி வச்ச கீரையை கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கீரை கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து கடைஞ்சி தாளிச்சிட வேண்டியதான். இது கூடவே காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு சூடான தண்ணியில் உப்பு, மஞ்சள் தூள், காலிஃப்ளவரை சேர்த்து 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு, சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, உப்பு, லெமன் ஜூஸ் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சூடான எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ஃப்ரையும் ரெடி ஆயிரும். கீரை சாதம் கூட காலிஃப்ளவர் ஃப்ரையும் வச்சு பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு அடுத்தடுத்து வேலைகளை செய்ய ஆரம்பித்தாச்சு.